இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கும் 2 வாசகங்களும் 2 தம்பதியரை பற்றி குறிப்பிடுகிறது. முதல் வாசகத்தில் மனோவாகு மற்றும் அவர் மனைவி, நற்செய்தியில் சக்கரியா மற்றும் அவர் மனைவி எலிசபெத். இந்த 2 தம்பதியர்களும் முதியவர்கள், குழந்தை பிறக்கும் தன்மை இழந்தவர்கள். இந்த உலகை பொறுத்தவரை, அறிவியலை பொறுத்தவரை இவர்கள் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லாதவர்கள். இந்த 2 தம்பதியினரிடமும் இறைவன் வானதூதரை அனுப்பி அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். அதாவது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்பதே அந்த நற்செய்தி. இந்த வார்த்தையை அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக இந்த இடத்தில் நாம் சிந்திப்பதற்காக முதலில் கூறப்படும் வார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது. அதாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனித எண்ணங்களில் நினைக்க முடியாத பல நல்ல காரியங்கள், அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வது என்பது அறிவியலை கடந்தது, நமது அறிவை கடந்தது, நமது சிந்தனையை கடந்தது. அவர் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான். குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மருத்துவர்களால் சான்றிதழ் பெற்ற எத்தனையோ தம்பதியர் ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டி அவர்களுக்கு குழந்தை கிடைத்ததாக சாட்சியம் பகிர்ந்துள்ளார்கள். சில பெற்றோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், தவமிருந்து பெற்ற குழந்தை, இந்த குழந்தை கடவுள் கொடுத்த குழந்தை, பல வருடம் நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம் என்று மகிழ்ச்சியோடு கூறுவதை என் காதால் கேட்டிருக்கிறேன். இவை அனைத்தும் நம்பிக்கையின் வெளிப்பாடு. நான் நம்புகிறேன், இறைவன் மீதியை செய்கிறார். இரண்டாவது, இந்த வாசகங்கள் கூறுவது குழந்தைகள் கருவில் இருக்கும்போது மது அருந்த வேண்டாம், தீட்டான உணவு உண்ண வேண்டாம் என்று வானதூதர் வழியாக அறிவுறுத்தப்படுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், தூய்மையை காட்டுகிறது. ஒரு குழந்தை கருவாக தன் தாயின் உதரத்தில் வாழும்போதே அந்த தாயும் தந்தையும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். அந்த இல்லத்திலே பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள், துணிமணிகள் என்று வாங்கி வைப்பதை விட அந்த குழந்தையின் பெற்றோர் தங்களுக்குள் அன்பாக இருக்க வேண்டும். குழந்தையின் பிஞ்சு நெஞ்சில் உங்கள் சுமைகளை சுமக்க வைக்காமல் கருவில் இருக்கும் குழந்தையின் இதயத்தில் அன்பை விதையுங்கள். குழந்தை கருவில் இருக்கும் நேரம் தம்பதியர் ஒருவரை காயப்படுத்தாமல் வாழ்ந்தால் அந்த குழந்தை காயப்படாமல் இந்த உலகில் பிறக்கும் என்பதே அடிப்படை உண்மை. ஆக ஒவ்வொரு மனிதரும் அகத்தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை இறைவனின் அழைப்பு என்று கூட சொல்லலாம். காரணம், முதல் வாசகத்தில் சிம்சோன் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவும், புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் மக்களை நல்வழியில் நடத்தி மெஸ்ஸியா வரும் பாதையை தயாரிக்கவும் அழைக்கப்படுகிறார்கள். நாம் இன்று நமது வாழ்வில் எதற்கு அடிமைகளாக உள்ளோம்? நம்மால் பிறரை அன்பு செய்ய முடியவில்லை, நம்மால் பிறரை மன்னிக்க முடியவில்லை, நமக்கு கோபம் மட்டுமே உணர்வாக வெளிப்படுகிறது. அப்படி இருந்தால் நாம் இறைவனை உள்ளத்தில் தாங்குவதற்கு பதிலாக வேறு எதையோ நமக்குள் தாங்கிக் கொண்டு அதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆக அதை கண்டறிந்து விடுதலையை பெறுவோம், இறைவனுடைய உதவியை நாடுவோம். நிச்சயமாக அவர் நமக்கு அருள் புரிவார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.